2025ஆம் ஆண்டு VBSஇன் நோக்கம் கிறிஸ்துவின் நிருபங்கள். நோக்க வசனம்: நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் முன்பாகம். நாள் 1. அன்பால் நிருபங்களாவோம். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நாள் 2. புது வாழ்வால் நிருபங்களாவோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாள் 3. நற்சிந்தையால் நிருபங்களாவோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாள் 4. நல்லுறவால் நிருபங்களாவோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் 133:1. நாள் 5. நற்செயல்களால் நிருபங்களாவோம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாள் 6. நற்செய்தியால் நிருபங்களாவோம். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாள் 7. வெற்றி வாழ்வால் நிருபங்களாவோம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.